சும்மா ஒரு இந்த இது செய்திக்காக கொரோனாவுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரே செகண்ட் மேடம். ஆமாம் 8 போடுங்க. இருட்டுக்கு போதும் சார். அதான் சார். காலத்தில் இந்த கத்திரிவெயில் ஆரம்பிச்சிட்டு அக்னி நட்சத்திரமும் வந்துட்டதுனால நம்ம சுற்றுச்சூழலில் வெப்பம் அதிகமாக 110 டிகிரி வரைக்கும் சென்டிகிரேட் வரைக்கும் இருக்குது. அதனால இந்த ஹீட் வேவ் ரிலேட்டடு ப்ராப்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி மற்றும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக நமது தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படியும் நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர், எங்களது மதிப்பிற்குரிய இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நமது தென்காசி அரசு மருத்துவமனையில் இந்த ஹீட் வேவ் ரிலேட்டடு ப்ராப்ளத்திற்கு முதலுதவி செய்யும் பொருட்டு 8 பெட்டட் ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு இங்கே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதற்கு மருத்துவர்கள் 24/7 எப்பொழுதும் இருப்பார்கள். இதற்குன்னு ஸ்பெசிஃபிக் டாக்டருங்களா, ஸ்பெஷல் டாக்டராக ஒரு 4 ஃபிசிஷியனை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரலைஸ் ஏசி இந்த ரூமு, ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கிறோம். ஐஸ் இது ஓஆர்எஸ் கலந்து எப்பொழுதும் இங்கே வைத்திருக்கிறோம். அது மற்றும் ஹைட்ரேஷனுக்காக ஐவி ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் நாங்கள் முன்னேற்பாடாக நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம். மற்றும் இந்த ஹீட் வேவ் ரிலேட்டடில் என்ன ப்ராப்ளத்தில் என்ன மாதிரி உடல் பாதிக்கப்படுதுன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட். இதில் வெளியில் சுற்றுச்சூழலில் வெப்பம் அதிகமாகும் பொழுது 40 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே நமது உடல் வெப்பம் அதிகமாகும் போது ஹீட் ஸ்ட்ரோக் உண்டாகிறது. நமது உடல் வெப்பத்தை 37 டிகிரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமது பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்வெட்டிங் மூலமாக நீரை வெளியேற்றும் பொழுது நமது உடலில் டீஹைட்ரேஷன் அதிகமாகிறது. இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கில் நமது டீஹைட்ரேஷன் அதிகமாவதனால் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் மற்றும் ஹீமோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி இரத்த நாளங்களில் இரத்த உறைதல் ஏற்படுகிறது. இப்படி ஏற்படும் பொழுது மூளை, கிட்னி மற்றும் அதற்கு சப்ளை பண்ணும் இரத்த நாளங்களில் இரத்த அடைப்பு ஏற்படும் போது சென்ட்ரல் வீனஸ் த்ராம்போசிஸ் மற்றும் ரீனல் ஃபெயிலியர்லாம் வரும் வாய்ப்பு இருக்கிறது. ஃபிட்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கிறது. இதை உடனே பார்க்கும் பொருட்டு நமக்கு இங்கே சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐலாம் வசதிகள் இருப்பதனால் உடனுக்குடன் நாங்கள் அதை வைத்தியம் செய்வதற்கு ரெடியாக உள்ளோம். அந்த மாதிரி கேசஸ் வந்தால் ஈஸியாக ட்ரீட் பண்ணுற மாதிரி வசதிகள் இங்கே ஏற்பாடு செய்துள்ளோம். தென்காசி அரசு மருத்துவமனையில் மட்டுமன்றி நமது செங்கோட்டை மற்றும் சங்கரங்கோயில், கடைநல்லூர் முதலிய மருத்துவமனையிலும் இதே மாதிரி ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இப்போ கோடை வெயிலில் என்ன மாதிரி யார் அதிகம் பாதிக்கப்படுவாங்கன்னா, பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். இதை எவ்விதம் தடுப்பது என்றால், நல்ல ஹைட்ரேஷன் வர மாதிரி நீர்ச்சத்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். கோடை காலத்தில் நமது இளநீர் மற்றும் பழச்சாறுகள், குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் ஜூஸு, தர்பூசணி ஜூஸு, எலுமிச்சம்பழச்சாறு, இளநீர் முதலிய நீர்ச்சத்து உள்ள திரவங்களை அதிகமாக நமது உட்கொள்ள வேண்டும். இந்த ஹாட் ட்ரிங்க்ஸு மற்றும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆமாம், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, பாட்டில் அடைச்ச அந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும்.
நமது இயற்கையான இந்த மாதிரி திரவ உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். இந்த பர்கர், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், காரம் அதிகமான உணவு வகைகளை அவாய்ட் பண்ணணும். நமது இயற்கையான உணவு வகைகளையே நமது உட்கொள்ள வேண்டும். பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது. ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமான உச்சி வெயிலில் இந்த கர்ப்பிணிகள்லாம் வெளியில் செல்லக்கூடாது. உடற்பயிற்சி நேரம் செய்யக்கூடாது. ஈவினிங் டைம் அந்த மாதிரி இதில் நம்ம பண்ணிக்கணும், அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனா. ஏன்னா நமது வியர்வை அதிகமாக வெளியேறும் போது டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தற்காத்து கொண்டால் நமது மெயினாக வந்து நம்மளுடைய டீஹைட்ரேஷனை பாடி இந்த ஹீட் வேவ்ஸ்னால நமது பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் ஹைட்ரேட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு நாமே தற்காத்து கொள்ள வேண்டும். அதே மீறி இந்த மாதிரி ஹீட் வேவ் ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு அறிகுறி இருக்குன்னா, தலை சுற்றல், வாமிட்டிங், உடற்சோர்வு, சதைப்பிடிப்பு, கிராம்ஸ் வரும். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், நிறைய தண்ணிச்சத்து வெளியேறதுனால சதைப்பிடிப்பு அங்கங்கே வரும். ஏற்கனவே ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கெலாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கும் அதிகமான சதைப்பிடிப்பு வரும். இந்த மாதிரி சமயங்களில் அதிகமான சதைப்பிடிப்பு வரும்போது கிராம்ஸ் வந்து அது ரிலீவ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் பயங்கர மயால்ஜியா வரும் மற்றும் மயக்கம் வரும். இந்த மாதிரி மயக்கம் விழுந்தவங்க, ஹீட்ஸ் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் ஆகி மயக்கம் விழுந்தவங்களை ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது என்ன, நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்படின்னா, உடனே அவங்கள தரையில் படுக்க வைத்து ஒரு லெஃப்டரல் பொசிஷனில் படுக்க வைத்து உடனே ஆம்புலன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள மருத்துவரை அணுக வேண்டும். அவர்கள் வரும் முன்னாடி அவர்கள் உடம்பில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு உடம்பு பூரா நல்லா ஒரு ஃபர்மெண்டேஷன், அதாவது ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஒத்தடம் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்து அவங்களுக்கு பல்ஸ் எல்லாம் இருக்கா, செல்லாப்படியாக இருக்கான்னு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும். அவங்கள அந்நேரம் குடிக்கிற மாதிரி இதில் இருந்தாங்கன்னா அவங்கள நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுங்க, குடிக்கிற மாதிரி. அப்படி அவங்க இப்போ 108 அவங்கள உடனேயாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும். அங்கே வந்து அவங்களுக்கு நாங்கள் உண்டான ஏற்பாடுகளை பண்ணுவோம். இங்கே நாங்கள் வந்து எல்லாமே 24/7 ரெடியாக இருக்கிறோம். அதனால் பொதுமக்கள் இந்த மாதிரி ஹீட்